காட்சி 1. இடம் வீடு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா? அப்படின்னா என்ன பொருள்ப்பா? அப்பா அப்ப நம்ம சென்னைக்கு போறோமாப்பா? ஆமாமா. அப்படின்னா ஒரு 2 நாள்ல வந்துருவீங்கல்லப்பா? இல்ல பாட்டி, நான் அங்கேயே இருப்பேன் பாட்டி, நீங்களும் எங்களை கூட வாங்க பாட்டி. ஆமா அத்தை, பசங்க படிப்பு ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே இந்த ஊர்ல இல்ல. பசங்க ஃபியூச்சருக்காக நாங்க சென்னைக்கு போய் தான் ஆகணும். எது? இந்த வீட்டை விட்டு நான் வரணுமா? இது வெறும் வீடு இல்லப்பா, உங்க அப்பாவோட ஆசை, கனவு, உயிர் இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளதான்ப்பா இருக்கு. அந்த ஆடு மாடு கோழி இது கத்துற சத்தெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா? ஏய் வாடி, உங்க பாட்டி இது மாதிரி தான் பேசுவாங்க. நாளைக்கு ஊரு கிளம்ப ட்ரெஸ் பேக் பண்ணா வா. அது வந்து அப்பதா அப்பதா சொல்லுப்பா. விஷயத்தை காசு வாங்க அப்பதா. ஏ ராமு. ஹலோ. ஏ ராமு, விளைச்சலா எப்படிடா போகுது? போன வருஷத்தோட தோஷம் கம்மி தாங்க ஐயா. அப்போ குத்தகை காசு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றோம். அது விளைஞ்சாலும் விளையாடலாம், வட்டிக்கு வாங்காட்டி குத்தகை காசு இல்லையா? நத்திடா இங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே கம்புல போய் வேலை செஞ்சா 10,000 கட்டி 15,000 கட்டிட்டு போகுது. அப்படி சொல்லாதீங்க ஐயா. என்னை நம்பி 10 பேர் செய்து 1000 பேருக்கு சோறு போட்ட கை இது. யாருக்கிட்டே கை கட்டி நிற்காது. அந்த மண்ணை நான் நம்புறேன், அந்த மண்ணை என்ன கைவிடாது. நான் வராப்பத்தா. சரிப்பா. 100 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நானே விவசாயம் பண்ணேன். 100 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நானே விவசாயம் பண்ணேன். இவன் பண்றான் அதுவும் விவசாயம். அதுவும் குத்தகைக்கு நிலம் வாங்கி விவசாயம் பண்றான். விவசாயம் மா படைக்க தெரியாத பையன் பாருங்க. நான் போயிட்டு வருமா? ஆமா, அவன் பொழைக்க தெரியாதவன், இவன் பொழைக்க தெரிஞ்சவன். ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன், என் வீட்டு புள்ள ஒருவக்காரன். இடம் வீடு. மா மா சொல்லுப்பா. மா, எனக்கு இருக்கிற வயசுக்கு எல்லா நோயும் எனக்கு தமாக்குது. பிபி சுகரு கொலஸ்ட்ரால் பத்தாதுக்கு ஆட்டாண்டாங்க வந்து போனதுப்பா. நீ எப்படி மாய்ந்து வயசுல வீட்டுல இருப்ப? எது? நான் தனியா இருக்கேனா? எனக்கு ஒண்ணுன்னா உசுரை கொடுக்க எங்க அம்பட்டு சனங்க இருக்காங்க ராசா. நான் சுத்தி வளர்ச்சால பேச வந்தேன். இப்போ இந்த நிலத்துல நான் விற்க போறேன்ப்பா. சொல்லுப்பா. குத்தகை காசு தான்ப்பா. டே ராமு, குத்தகை காசு எங்க குடுறா? இந்த நிலத்துல நான் விற்க போறேன்டா. என்னது விற்க போறீங்களா? ஐயா, நான் இன்னைக்கு நிலத்துல போய் சேருவேன் ஐயா. 25 வருஷமா நிலங்கள்லாம் போய் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்போ தாங்க ஐயா பயிர் போட்டிருக்கேன். அது அறுவடை பண்ண 3 மாசம் ஆகும். அது மறுபடியும் கால அவகாசம் கொடுங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு ஜஸ்ட் 2 days இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சென்னை கிளம்பணும். ஐயா ஐயா, அதை நம்பி தாங்க ஐயா என் பொண்ணு கல்யாணம் வர வச்சிருக்கேன். நான் விதைச்சது ஒரு வேலையே இல்லைங்க ஐயா. என் பசங்களோட கனவை டே ராமு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப என்னால முடியாது. ஐயா ஐயா, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கய்யா. கையா வீட்டு வீட்டு விட்டு வெளியே போனோம். மா, அவனுக்கும் சொன்னதா உனக்கும். நீ நான்
உயர்ந்தான். பசுமையும் பாரம்பரியத்தையும் மறந்து விட்டான். இப்பொழுது இயற்கை பேச ஆரம்பித்தார். என்னப்பா ஏசி ரிமோட் இருக்கே, இவன் எதுக்குன்னு வெட்டிட்டீங்களா? ஒரு காலத்துல கூட்டு வாழ்க்கை கரையாமல் கலையாமல் இருந்தது என் நிழலுக்குள் தான். தேனை கூடு கட்டியது என் கிளைகளில், சிட்டுக்குருவி குடும்பம் வளர்ந்தது என் தோளில், குழந்தைகள் ஊஞ்சல் ஆடியது என் கரங்களில். நான் ஒரு மரம் அல்ல, ஒரு கிராமம். உங்களுக்கு மூச்சு கொடுத்த, மழை கொடுத்த, காற்று கொடுத்த. ஆனா நீங்க என்ன குருவி கூடு கட்டுற இடம் என்ன வெட்டிட்டீங்க. அதுவும் காதலித்த இடம் இல்லைன்னு. இப்போ வெயில் சுட்டு அடிக்குதுன்னு தலையில துண்டை போட்டு புலம்புறீங்க. இப்போ கேக்குறேன், கூட்டு வாழ்க்கை இன்னும் கலையாமல் இருக்கிற இடம் எது? கான்கிரீட் சுவர்களா, கண்ணாடி கோபுரங்களா, இல்ல இன்னும் உயிரோடு இருப்பது என் நிழல் கீழே மட்டும். என்ன மறந்துடாதீங்க மக்களே. நான் தான் உங்கள் சிட்டுக்குருவி. ஒரு காலத்தில் உன் வீட்டு கூரையில் என் சிறு கூடு இருந்தது. இன்று உன் கான்கிரீட் வீடுகளால் என் குஞ்சுகள் இறந்து போகிறது. அரிசி தானமிட்ட உன் கைகளால் அதே கைகளை அழைக்க துணிவீங்க. பின்பு ஏன் மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம் என்று பெயர் வைத்து கொண்டாட்ட மட்டும் எதற்காக? நினைவிருக்கா என்ன தேடி மலர்களுக்கு வந்த மனிதர்களே? இப்ப என்ன ஆயிற்று? மலர் வளர்க்க நேரமில்லை, மனம் ரசிக்க மனசு இல்லை. அதான் ரெடிமேட் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்களே. நான் 1000 மலர்களை தொட்டு ஒரு துளி தேன் உருவாக்குகிறேன். நீங்கள் ஒரே ஃபேக்டரியில 1000 தேன் பட்டல் உருவாக்குறீங்க. அதுல இனிப்பு இருக்கும், ஆனா உயிர் இருக்கா? நான் இல்லைனா மலர் இல்ல, மலர் இல்லைனா விதை இல்ல, விதை இல்லைனா உங்களுக்கு உணவே இல்லை. என்னை நினைவிருக்கா? நான் தான் அந்த காலை, உங்கள் திருவிழாவின் பெருமை. ஒரு நாள் என்னை காப்பாற்றணும் என்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் மெரினாவில் இறங்குனீங்க. ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று முழங்குனீங்க. எப்படி எப்படி? ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா மல்லுக்கட்டு. அப்ப நான் பெருமைப்பட்டேன், நான் இன்னும் உங்களுக்கு வேணும்னு. இப்ப கேட்கிறேன், என்னை காப்பாற்ற உங்களுக்கு சக்தி இல்லையா? நிலம் இல்லாமல் நான் எங்கே உழுவேன்? வயல் இல்லாமல் நான் எங்கே மேய்வேன்? ஜல்லிக்கட்டு வேணும்னு போராட்டினீங்களே, ஆனா விவசாயம் வேணும்னு போராட்டினீங்களா? நீங்க காப்பாற்ற வேண்டியது என் கொம்பை இல்ல, நான் வாழும் நிலத்தை காப்பாத்துங்க. நான் தான் உங்க பசு, என் ரத்தத்தை பாலாக்கி உங்க பிள்ளைகளுக்கு நான் தாயானே. பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பிளாஸ்டிக் பேப்பரே உணவாய் கொடுத்தீங்க. நான் தெருவில் அலர்ந்த போது உங்க குழந்தை என்னை பார்த்து இதுவா நம்ம வீட்டு பசி என்று கேட்டது. என்னால பதில் சொல்ல முடியல. ஏன்? எனக்கு வீடு இல்ல, மேய புல்லும் இல்ல, புல்லு வளர நேரமும் இல்ல. நான் யாரையும் ஆதரிக்க வரல, என்ன ஆதரிக்க ஆள் இல்லைன்னு கேட்க வந்தேன். நான் தான் உங்கள் தேசிய மலர், ஞாபகம் இருக்கா? போகிற போக்க பார்த்தா இனிமே என்ன போட்டோல தான் காட்டுவீங்க போல. உங்க பசங்களுக்கு பள்ளி புத்தகத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன் போல. நீருக்கான இடத்தில் வீடு கட்டுறீங்க, ஏரியின் மார்பில் சிமெண்ட் ஊற்றுறீங்க, அப்புறம் ஏரியில் வீடு, மழை வந்தால் ஓடுன்னு தண்ணியில நீந்துறீங்க. நான் மலர்ந்த குளத்தை மூடுனீங்க. மழை காலத்தில் குளம் எழுந்து உங்க வீட்டுக்கு வந்தா இயற்கையை குறை சொல்றீங்க. குளமாக இல்லைனாலும் குட்டையாக வாழலாம்னு நினைச்சா அதுல குப்பையை கொட்டி பிளாஸ்டிக் போட்டு மூடுறீங்க. மழையில தப்பிச்சு ஆறா போனா கழிவு நீரை திறந்து விட்டு தொழிற்சாலை நச்சு நீரை கலக்கி என்ன அழுக்காக்குறீங்க. நான் மலர நீ தூய்மையா இருக்கணும், நான் வாழ குளம் இருக்கணும். என்னையும் குளங்களையும் காப்பாத்துங்க, உங்க எதிர்காலம் மலரும். ஐயோ ஐயோ, அடிச்சிடாதீங்க,
நவீன உலகத்தின் மீது ஆசைப்பட்டு எங்க அம்மாவோட ஆசை கேட்க மறந்துட்டு இந்த நிலத்திலையும் இந்த கிராமத்திலையும் எங்க அம்மாவோட உயிர் இதுல தான் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாம போச்சு.